ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒயிட் சன்னா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நைட்டே ஒரு கப் சன்னாவை எடுத்து சோக் பண்ணி வச்சுட்டேங்க. காலையில் எந்திரிச்சு அதை ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன் இன்ஸ்டன்ட் பாட்டில் 13 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் வந்து ஒரு வெங்காயம், 4 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இதை போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இது வதங்கிட்டு இருக்கப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் அண்ட் ஒரு தக்காளி உப்பு போட்டு வதக்கிட்டேங்க. இது வதங்கி முடிக்கும் போது இதில் 6 to 7 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். திக்னஸ்க்காக கிரேவிக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுட்டேன். இது மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். இது ஆறுற கேப்பில் நான் என்ன பண்ணேன், ஒரு ப்ராக்லி அண்ட் 2 பொட்டேட்டோஸை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாயில்டு வாட்டரில் இதை போட்டு 6 to 7 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட், வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெயை விட்டு ஒரு சின்னமன், 2 க்ளவுஸ், 2 கார்டமம், 1 ஸ்பூன் சீரகம் இதை வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் போட்டுக்கோங்க. இது பாயில் ஆகும் போது இதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சன்னா மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அது கொதிக்கும் போது அதில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல ஒயிட் சன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ராக்லி அண்ட் பொட்டேட்டோஸ் அதை ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம்.